கணபதி வந்தனோ சுந்தர கணபதி வந்தனோ. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. நம்மெல்லாம் கும்பிட வேண்டிய நாள். விநாயகரை போற்றி புகழ்ந்து பாராட்டி அவர் இது பண்ணி செலிப்ரேட் பண்ணுற நாள் நம்மெல்லாம் கொண்டாடியே ஆகணும். ஏன்னா நார்த் இந்தியாவில் இப்போ தான் ஆடி மாதம் கூழ் ஊற்றி முடித்தாங்க. அப்போ தான் முருகர் கூட காவடி எடுத்தாங்க. எல்லா இடத்துலையும் மாரியாத்தாலையும் முருகனையும் கும்பிட்றாங்கல்ல. அந்த மாதிரி நம்ம இங்கே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடியே ஆகணும். அது ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா மாரியாத்தா கூழ் ஊற்றுனாங்க பாரு நார்த் இந்தியாவில், என்னமா ஊற்றுனாங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லாரையும் கும்பிடுற இந்த இந்து மதத்தில் நம்ம இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுற நாள் ஸ்பெஷலாக நடிகர் விஜய், அதாவது அவர் டிவிக்கேன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து 2வது மாநில மாநாட்டை நடத்தி முடிச்சார்ல, அந்த வீடியோ இன்றைக்கி தான் இறக்கணும். ஏன் இன்றைக்கி இறக்கணும்? ஏன்னா அவங்க கொள்கை தலைவர் பெரியார் அம்பேத்கர், அவங்க வழியில் போகிறவங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து தெரிவித்தாங்கல்ல. அப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கே வாழ்த்து தெரிவிக்கிற பெரியார் அம்பேத்கர் கொள்கையாக கொண்ட ஒரு கட்சிக்கு விநாயகர் சதுர்த்திக்கு தான் வீடியோ போடணும். கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க அம்பேத்கர் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு விநாயகர் சதுர்த்தியில் வீடியோ. ஏன்னா அம்பேத்கர் தானே சொன்னார், கடவுளை கும்பிடுங்க, சாமியை கும்பிட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த வாழ்த்துக்கள் மாதிரி இப்போ ஒரு வாழ்த்துக்கள் முகத்துக்கு சோப் போடுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி பார்த்து பொழந்து கீழே வச்சு தொங்க விட்டு ஓடினுது. யார் அடிக்கிறது? சின்ன மாமெல்லாம் போட்டு வெளுன்னு வெளுக்கிறான். என்னமா அடிக்கிற, எவ்வளோ வெறின்னு தெரில, கொடூர அடி. இந்த மாதிரி அடி வாங்குற அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு ஏற்றி கொடுத்துக்கிறாங்க பாரு. எப்படி இருந்த மனுஷன், என்ன சொல்லுது? சரி, இதுக்கு மேலே அங்கே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, ஆனால் இருக்குது. நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா, 35 நிமிஷம் ஒரு மனுஷன் எப்படி பேசினார்னா, மூச்சு திணற சளி பிடிக்க ஜலதோஷத்தில் பேசி உள்ளார். ஒரு மனுஷன் 35 நிமிஷம் பேச்சில் 3336 தடவை. அது என்ன தெரியல, எனக்கு பயம் இல்லை, அந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருக்கேன். பாருங்க, போய் பாருங்க, யாரும் நோட் பண்ணல, நோட் பண்ணுங்க. எல்லா நேரத்தில் ஏதாவது ஒரு டைலாக் சொல்லிட்டு, ஒரு சிங்கம் எப்படி சளி பிடிக்கும் தெரியுமா? சளி பிடிச்சி மூக்கை உறிஞ்சுதுன்னா எல்லா இடத்துக்கும் கேட்கும். ஒரு சிங்கம் என்ன ரஜினி குரல் வருது, விஜய் குரல் வராது, தெரியாது. சளி பிடிச்சிருக்கு, அதனால ரஜினி குரல். அதாவது ஒரு சிங்கத்துக்கு சளி பிடிச்சதுன்னா என்ன பண்ணும்? சிந்தி தூக்கி போடாது, இப்படி இழுத்து மூக்கில் இழுத்து வாய்வையை எடுத்து முழுங்கிடும். சளி பிடிச்சிக்குது ஒரு மனுஷனுக்கு, யாராவது கவனிச்சிங்களா? மாத்திரை கொடுத்தீங்களா? சளி பிடிச்சா ஐயா இந்தாங்க கர்ச்சிப்பு, சிந்தி தூக்கி போடுங்க. அதை எவனா பிடிச்சி செல்ஃபி எடுப்பான், ஐயாவின் சளிகள் அப்படின்னு எவனா ஃபோட்டோ எடுப்பான்னு சொல்லக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. சளி பிடிச்சா என்ன பண்ணுவார்? இழுத்து வச்சுக்கிட்டு முழுங்கினா அது உடல் நல கேடுன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அது சளி கிடையாது, ஸ்டைல். யார் அடித்தா அது இல்லை. இவ்வளோ ஃபீவர்லையும் இவ்வளோ சளிலையும் 6 மணிக்கு மேலே சளிக்கு மருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு 6 மணிக்கு முன்னாடி ஸ்பீச்சை முடித்த ஒரு மகான் என்ன ஸ்பீச் பண்ணார், என்ன சொன்னார்? எழுதி கொடுத்ததை சொன்னார். எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியல, இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்கான். என்ன எழுதி கொடுத்துருக்கான்? அனைவருக்கும் என்னோட உயிர் வணக்கம், என்னோட உயிர் வணக்கம், என்னோட உயிர் வணக்கம். உயிர் வணக்கமா? அது நான் உயிர் வணக்கம். வணக்கம்னா வாங்க வணக்கம், ஹாய் ஹவ் ஆர் யூ, ஹலோக்கு பதிலாக வணக்கம், அவ்வளோதான். அதில் நான் உயிர் வணக்கம். வணக்கத்துக்கே உயிர்னா அப்போ தேங்க்யூ குட் பாய் போயிட்டு வர அதுக்கு என்ன உயிர்? அதுவும் அது உயிர் பாய், உயிர் குட் நைட், உயிர் ஸ்வீட் ட்ரீம்ஸ். என்ன உயிர்? அது 3 தடவை உயிர் வணக்கம், உயிர் வணக்கம், உயிர் வணக்கம். என்ன 3 தடவை? அது என்ன 3 தடவைனா, தாலி கட்டுறப்ப 3 முடிச்சு போடுவல, 3 முடிச்சு, வெள்ளிக்கிழமை 3 முடிச்சு போட, 3 முடிச்சு மங்களகர வார்த்தைகள், உயிர் வணக்கம். இதை எவன் எழுதி கொடுத்துருப்பான்னா இந்த ஆளாக இருக்கும். இவர் தமிழ் வணக்கம், இவர் உயிர் வணக்கம். உயிர் வணக்கமா? என்ன உயிர் வணக்கம்? யாரா எழுதி கொடுத்தா? ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? மனுஷன் 300 பக்கத்து டைலாக சும்மா பஞ்சு டைலாக அடித்து நொறுக்குவார், தேட்டர் வெடிக்கும். அப்படியே இங்கே அவர் உயிர் வணக்கம், இந்த வணக்கம்னு யாரா நீங்கள்? எனக்கு வெறி வருது தலைவா. நான் ஒரு ஆமை தான், இருந்தாலும் அணில்களை மதிக்கிறேன். முகத்துக்கு சோப் போடுறேன். முக்கியமான ஒன்று, இந்த மாநாட்டில் முக்கியமான ஒரு டைலாக், அடிக்கடி ஒரு பஞ்சு டைலாக் போடுவார்ல, பாசிசம் பாயாசம்னு. அந்த மாதிரி ஒரு பாயாசத்தை இறக்குறேன்னு ஒன்று இறக்குனாரு, அது அவருக்கே பாய்சன் ஆயிடுச்சு. என்னன்னா இதுதான் அது. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள்? ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சி போட்டாங்க.
பொலன்னு போனாங்க. யார் போகிறவரெல்லாம் போனான், அடி துவம்சம் பண்ணிட்டாங்க. முடியல. நானே வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்ன இப்படி அடிச்சு வைக்கிறாங்க. யாரெல்லாம் அடிச்சாங்க தெரியுமா? ஆகச்சிறந்த ஆளுமை என் அன்பிற்குரிய அண்ணாமலை அண்ணன் அவரே பிறந்துட்டாரு. ஸ்டாலின் மாமாங்கிறாரு. விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஏங்க நீங்க பூமர் மாதிரி பேசுறீங்க, 51 வயசுல பூமர் மாதிரி பேசுறீங்க. அண்ணன் அண்ணாமலையே அடிச்சிருக்காருன்னா அருமையான எழுத்து, சூப்பர். அங்கிளாம் இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? என் மாமா தான். என்னையா உன் மாமனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் கேட்காதீங்க, சம்மந்தம் இருக்கு. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமே என் மாமா தான். எல்லா மேடையிலையும் எளிய தமிழ் பிள்ளைகள், நான் பிரபாகரன் பிள்ளை, இவர் பிள்ளையா. கணக்கு பண்ணி பார்த்தா தலைவர் பிரபாகரனோட 2 வயசு அதிகமாக இருக்கும். இவர் வந்து பிரபாகரன் பிள்ளையா, அவரோட ஒரு 6 மாதம் பெரியவராக இருப்பாங்க. யாராவது பக்கத்தில் இருந்தா முடி நரைச்சிருந்தா அப்பா அப்படின்றது. 6 மாதம் பெரியவங்க அப்பாவும். இவர் பிள்ளை, எளிய தமிழ் பிள்ளை, பிரபாகரனின் பிள்ளை சொன்னதோட விளைவு தான் 51 வயசுல இவர் இன்னொருத்தர் அங்கிள்னு கூப்பிடுறாரு. ஆக்சுவலாக பார்த்தா இவரே அங்கிள். இவர் பையனுக்கு 25 வயசு ஆகுது. இப்போ உங்கள் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு கூப்பிடுவாங்க? உங்களை ப்ரோன்னு கூப்பிடுவாங்களே, அங்கிள் தான் கூப்பிடுவாங்க. தான் ஒரு அங்கிள் என்று உணராமல் என் மாமா போல் கற்பனை உலகத்தில் வாழும் ஒரு மனிதன் அல்ல அவர். அவருக்கு வந்து தெரியும் நமக்கு 51 வயசு ஆயிடுச்சு, நம்ம பையனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கிள்னு கூப்பிட்றாங்க. அவருக்கு ஒரு ஆசை யாரை அங்கிள்னு கூப்பிடணுன்னு. நாங்கள் வந்து உங்களை அங்கிள்னு கூப்பிட்றோமோ இல்லையோ, உங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க, அவங்க வந்து அங்கிள் ஆன்ட்டிலாம் இல்லை. ஆன்ட்டிலாம் நான் சொல்ல மாட்டேன், அங்கிள்னு சொல்ல மாட்டேன். அது அநாகரிகம். ஆயா தாத்தா. ஏன்னா நீங்கள் எங்களுக்கு மாமா, தாய் மாமா. நான் சொல்லலை, இவரே சொல்லியிருக்காரு. என்ன அண்ணனா தம்பியா நினைக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற என்னோட எல்லா சகோதரிகளின் குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் இருப்பேன். இன்னிலிருந்து நடிகர் விஜய் எங்களுக்கு தாய் மாமன். இவர் வந்து எங்க மாமா, எல்லாருக்கும் மாமா. இவர் சீமான் மாமான்னா சும்மாவா? அவருக்குன்னு அவர் தான். அவர்கிட்ட யார் போவாதீங்க, தாய் மாமன் கிட்ட வாங்க. தாய் மாமனோட அப்பா அம்மா நமக்கு ஆயா தாத்தா. நீங்கள் வந்து சிஎம் அங்கிள்னு கூப்பிட்றப்ப நான் உங்கள் அப்பா அம்மாவை ஆயா தாத்தான்னு கூப்பிடக்கூடாதா? ஆக்சுவலாக சொல்லப்போனால் உங்கள் அப்பா தான் பெஸ்ட் அங்கிள். எப்படின்னு சொல்ல வரேன்னா, விஜயை வச்சு அவர் தான் படம் எடுக்கிறாரு. ஒரு அப்பா ஸ்தானத்தில் படம் எடுக்கலை, அதுக்கு ஒரு படி மேலே போய் ஒரு டைரக்டர் ஸ்தானத்தில் எடுத்தார். என்னமா படம் எடுத்திருப்பாரு, சூப்பர் சீன். அப்படியே ஒரு அப்பா இப்படி தான் எடுக்கணும், பிள்ளைய அப்படி தான் வளர்க்கணும். பிள்ளைய வச்சு ஒரு அப்பா டைரக்ட் பண்ணால் இந்த மாதிரியான பொன்னான முத்தான சீன்கள், முரட்டுத்தனமான சீன்களாக இருக்கும். ஆஹா, நீங்கள் ட்விட்டரில் தேனா கூட அந்த மாதிரி சீன் வராது, சூப்பராக இருந்திருக்கும். அந்த காலத்தில் தேட்டரில் பார்த்துக்கிறாங்க இந்த சீனை. எந்த சீனு? இந்த சீன் தான். ஒரு அப்பா எடுத்திருக்காரு பிள்ளைய வச்சு கபடி சீன். என்ன கபடி? செந்தூர பாண்டின்னு ஒரு படம். படத்தில் கபடி என்ன கபடி, சூப்பர் கபடி. ஆஹா, இதான் கபடி. இப்படிதான் இருக்கு கபடினா. இந்த மாதிரி கபடி சீன் இருக்கிற ஒரு தரமான படத்துல ஒரு முத்த காட்சி, தன் மகனை வைத்து தந்தை இயக்கும் படத்தில் முத்த காட்சி. அப்பவே தியேட்டர்ல ஜாலியா இருந்திருக்காங்க. அதான் அப்பா எடுத்த படம். அந்த படம் இல்லை, அதுக்கப்புறம் இன்னொரு படம் ரசிகன் ஒரு படம். அப்படியே ரசிச்சு எடுத்திருப்பாங்க சீனை. அவங்க அப்பா புள்ளைய வச்சு தந்தை மகனை வைத்து இயக்கும் ஆகச்சிறந்த திரைப்படங்கள் தமிழகத்தில் காணலாம். முதுகுக்கு சோப்பு போடும் சீன் அவருக்கு பிடித்த சீன். நான் சொல்லவில்லை, நடிகர் விஜய் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன், என்ஜாய் பண்ண சீன் இதுதான். வா, ஒரு அப்பா தன் மகனை வைத்து சூப்பர் சீன்கள். இது மட்டுமா? இன்னொரு படம் இருக்குது, ஒரே படம் ஆட் பண்ணிக்கலாம். மாண்புமிகு மாணவன். அந்த படத்தில் நடிகர் விஜய் வந்து ஹீரோயின் வந்து காதலை ப்ரூவ் பண்ண சொல்றார். எப்படி ப்ரூவ் பண்ணால், அனுபவிக்கணுமா, அதுக்கு நீ இப்போவே இது பண்ணிடு அப்படின்னு லைப்ரரியில் ஒரு சீன். காதலை ப்ரூவ் பண்ணும் சீன்கள். இயக்குனர் அப்பா, நடிகர் மகன், நாட்டை ஆள துடிக்கும் மகன் நடித்த ஆகச்சிறந்த திரைப்படங்கள் யூடியூபில். என்னமா ப்ரூவ் பண்ணுறாங்க காதலை? ஒரு அப்பா பையனை வச்சு இப்படி ஒரு படம் எடுத்தா அவர் அப்பா இல்லை, அதுக்கும் மேலே. எங்களுக்கு வந்து மாமா இல்லை, அங்கிள் இல்லை, தாத்தா. ஏன்னா இவர் தாய் மாமன். என்ன பண்ணுறது? ஒரு சிஎம் பொது மேடையில் ஒரு நடிகர் அங்கிள்னு சொல்கிறது, அதுக்கு நம்ம அவர் அங்கிள்னு சொல்ல, தாய் அங்கிள்னு சொல்லியிருக்கோம். அவங்க அப்பாவையும் அம்மாவையும் தாத்தா ஆயான்னு சொல்கிறோம், வேற எதுவும் இல்லை. ஆத்தான்னு வந்துருச்சு டாக்டர்.
முகத்துக்கு சோப் போடுறேன். இப்போ அந்த கட்சியோட தலைவரே அந்த கட்சியை பற்றி ஒரு சின்ன உண்மை, ஏன்னா சின்னதாக ஒரு உண்மை, பெருசாக உண்மை சொன்னால் அது கட்சிக்கு பிரச்சனை, அதனால ஒரு சின்ன உண்மை. என்ன உண்மைனா என்ன உண்மை? நம்மளை பத்தி சின்னதா ஒரு உண்மை ஒண்ணு சொல்லலாமா? சொல்லலாம். உண்மை சொல்கிறவன் தாய் மாமனுக்கு சமம், அதனால உண்மையை சொல்லுங்க. நம்ம யார் தெரியும்ல? தெரியுமே. தற்குறிகள்னு சொல்கிறவங்கள பார்த்து கோவப்பட்டு தற்குறிகள்னு சொல்லாமல் தற்கூர்னு சொன்னால் சொல்லிட்டு போங்கடா, நாங்கள் தற்கூரி இல்லைன்னு தனக்குத்தானே சொல்லிக்கிற அறிவாளிகள் தான் நீங்கள். அறிவாளிகள், அறிவை யூஸ் பண்ணுற ஒரே கட்சி நீங்கள் தான். மேடையிலேருந்து டேமேஜ் வரக்கூடாது மந்திரம் ஊதி தண்ணி தெளிச்சிங்க, அந்த இடத்துல உங்கள் அறிவை கண்டு வியந்த. மழை வரக்கூடாதுன்னு யாகம் பண்ணீங்களே, அப்படி ஒரு அறிவா? அம்பேத்கர் பெரியார கொள்கை தலைவராக கொண்டு யாகம் வளர்த்துனீங்கல்ல, அந்த இடத்துல இதெல்லாம் அறிவாளி. தியாகிகள் எந்த அளவுக்கு தியாகினா, கொடி கம்பம் காட்டுறன்னு காரை உடச்சுன்னு போனா ஒரு மனுஷன் தேம்பி ஆகுதா ஆளு, எனக்கு அழுவு வந்துருச்சு, வாழ்வாதாரம் போச்சுன்னு புலம்புனா. ஒரு அம்மா என்ன சொல்லுது, கார் தானே போனா போதுன்னு அவங்க கட்சிக்காரங்களே அசால்ட்டாக எடுத்துக்கினா அசால்ட்டு சேது இல்லாத ஆகச்சிறந்த தியாகிகள் காரை தியாகம் பண்ண மனுஷன். அது மட்டுமா, மான ரோஷம் சூடு சொரணை கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம நிறைய வச்சிருக்கிறவங்க. எந்த அளவுக்கு மான ரோஷம் சூடு சொரணைன்னா, நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி இல்லாமல் மனுஷனுக்கு இது போட்டாங்க. எது போட்டாங்க? தண்ணியோ எண்ணெவோ ஜூஸோ தூக்கி அந்த அட்டைப்பெட்டி வரைக்கும் தூக்கி போட்டாங்க. ஆளுக்கு தூக்கி போடு. நாயெல்லாம் கிடையாது, எல்லாம் மனுஷன் கேட்ச் பிடிக்க தெரியல, நாய்க்கு பிடிக்க தெரியல, மனுஷனுக்கு பிடிக்க தெரியல. அது இவங்க கட்சிக்காரன் நல்ல கிரிக்கெட் பிளேயர், சூப்பராக கேட்ச் பிடிப்பாங்க. பாரு என்னமா கேட்ச் பிடிக்கிறாங்க. துப்பாக்கி படம் தான் ஞாபகம் வருது. அவங்க ஒரு நல்ல ஃபீல்டர்ஸ், அவங்க லாங் ஜம்பர்ஸ். எப்படின்னா, நீங்கள் வந்தால் ஏறக்கூடாதுன்னு கம்பியில் க்ரீஸை தடவினானுங்க, அப்பயும் எகிரி குச்சாம்பர். நல்ல லாங் ஜம்பர்ஸ். அது மட்டுமா, நல்ல கபடி பிளேயர். உங்கள் காலை பிடிச்சி ஒருத்தன் கபடி ஆடினானு, அது மேலே எகிரி காலை பிடிச்சி கபடி ஆடி கபடியில் தூக்கி போகிற மாதிரி தூக்கியும் போட்டாங்க. அப்போ என்ன பண்ண ஆளு? ஸ்பைடர்மேன். நீங்கள் ஸ்பைடர்மேனுங்க. தூக்கி போட்டால் பிடிக்கிறீங்க, எகிரி வந்து கடிக்கிறீங்க, கபடி விளையாடுறீங்க. என்னென்ன டேலண்ட் கொட்டி கிடக்கிற ஒரு கொட்டி முகத்துக்கு சோப் போடுறேன். கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாதவன்னு சொல்ல மாட்டேன், இரக்கம்னு எழுதி கொடுக்காதவங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு எழுதி கொடுக்கல. உங்கள் மாநாட்டுக்கு வந்த ஒரு தம்பி கரண்ட் அடித்து செத்து போயிருக்காரு. மாநாட்டில் 2-3 பேர் செத்து போனதா சொல்கிறாங்க. அவங்கள பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை. கவின் ஆணவ கொலையை பற்றி எழுதி கொடுக்கல, அது ஒரு நியாயம். மனுஷன் உங்களுக்காக வேலை செஞ்சு கரண்ட் அடித்து செத்து போனா அதிகமாக எழுதி கொடுக்க மாட்டீங்க, அப்படி தான் கேட்பேன். அவர் பேசணும்னு கேட்க மாட்டேன், அவருக்கு தெரியாது. நல்ல மனுஷன், தியாக உள்ளம் கொண்டவர், எழுதி கொடுத்தா படிப்பார். நீங்கள் எழுதி கொடுக்கல, தப்பு எல்லாம் இவர் மேலே. எழுதி கொடுத்து அதை எழுதி கொடுக்கலாம்ல, ஏன் எழுதி கொடுக்கல? எழுதி கொடுத்துருந்தா பேசியிருப்பார்ல. கரண்ட் அடித்து செத்து போயிருந்தான், அங்கே ஒருத்தன் செத்து போயிருந்தான், கவின் ஆணவ கொலையை பற்றி எழுதி கொடுத்துருக்கலாம். இப்படி தான் கேட்கணும் அவர்கிட்ட பேசல, அப்படி கேட்காதீங்க. எழுதி கொடுக்கல, இவரை டார்கெட் பண்ணுங்க. டார்கெட் தமிழ் வணக்கம். பாவம் அந்த மனுஷன். மேலே ஏறி கபடி ஆடுறாங்க, பேண்ட்டை பிடிச்சி அவுக்குறாங்க. இதில் வேற மனப்பாடம் பண்ணி ஓட்டணும். 6 மணிக்கு வேறு போயிடணும், ஏன்னா சளி பிடிச்சிருக்கு. 6 மணிக்கு மேலே போய் மருந்து சாப்பிட்ணும். என்ன பண்ணுறது? எவ்வளோ கஷ்டம். உங்கள் கஷ்டத்தை நான் உணர்றேன். உணர்ச்சிகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். முகத்துக்கு சோப் போடுறேன். ஆனால் ஒரு விஷயம், நல்ல ஸ்கிரிப்ட், நல்ல டைலாக் டெலிவரி, நல்ல டைரக்ஷன் முக்கியமாக. ஏன்னா அண்ணன் டைலாக்கை மறந்துட்டாருன்னா கேமராமேன்கிட்ட சொல்லியிருக்காங்க, அப்படியே மக்களை பாருங்க. இப்போ ஒரு இடத்துல அதனால என்னன்னா மறந்துட்டார். இப்போ பாருங்க, அப்படியே போதா அப்படியே ஆடியன்ஸை பார்க்குதா, படிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் மறந்து அவர் மூஞ்சை காட்டக்கூடாது. ஐயோ மறந்துட்டேன் இப்போ அப்படி இருக்கக்கூடாது. அவர் திருன்னு முழிக்கிறத நீங்கள் திருன்னு காட்டக்கூடாது. மக்களை காட்டுங்க, மக்களோட ஆரவாரத்தை காட்டுங்க. அவன் கிரீஸ் தடவை கம்பியில் ஏறுறதை காட்டுங்க. கார் உடஞ்சி ஒருத்தன் அழுகிறத காட்டாதீங்க. அவன் அழுகத்தான் என் கஷ்டமாயிடுச்சு, எனக்கு கார் போச்சு. என்ன சொல்கிறது, என்னென்னமோ சொல்ல வேண்டியதாகுது. இவர் என்னென்னமோ பேசுகிறப்ப நம்ம என்னென்னமோ பேச வேணாமா? பேசுவேன், நிறையா பேசுவேன், இன்னும் நிறைய இருக்குது, சொல்லுவேன் வெறியில். இப்போ முக்கியமான ஒரு டைலாக், பஞ்சு டைலாக். ஏன்னா படம் தானே எடுக்கிறாங்க, மாநாடா அது படம் ஷூட்டிங்கு. பஞ்சு டைலாக் முக்கியம். என்ன பஞ்சு டைலாக்கு? அதிர்ந்து போயிட்டாங்க ஆடியன்ஸ்லாம். விஜய் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசலம்பட்டி விஜய். யாரா விஜய்? யார் ஒருத்தர் பேப்பரில் அவர் பேரையே எழுதி பார்த்து படிக்கிறாரோ அவர் தான் விஜய். நல்ல வேலை, கரெக்டாக எழுதி கொடுத்தானுங்க. விஜயான்னு போட்டிருந்தா ஃப்ளோவில் படிச்சிருப்பாரு. விஜயா திருப்பரங்குன்றம் விஜயான்னு படிச்சிருக்க மாட்டாரு. அவர் பேர் அவருக்கு படிக்க தெரியாதா? இல்லை அவர் பேர் தான் அவருக்கு தெரியாதா? அதை எழுதி கொடுக்குறாங்க, படிச்சிருப்பார். விஜயான்னு தான் கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்,
ரவுண்டு போட்டு விஜய் விஜய்னு இருப்பார். என்னையா கொடுமை இது? அதை கொடுமை ஒரு மனுஷன் எழுதி படிப்பார். அப்படி சொல்லாதீங்க. எழுத்து ரொம்ப முக்கியம். எழுதி ப்ராக்டிஸ் பண்ண தான் மனப்பாடம் ஆகும்னு மிஸ்ஸு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் சின்ன வயசுல எழுதி ப்ராக்டிஸ் பண்ணோம். ஐயா அதை படிக்கலை. ஐயா வந்து வேற ஒன்று பார்த்தாரு. நீங்கள் வந்து தப்பாக பேசுகிறீங்க, அவரை பற்றி அவதூறு பரப்புறீங்க, அவர் மேலே இருக்கிற மரியாதையை குறைக்க பார்க்குறீங்க. பெரிய மனுஷன், எவ்வளோ பெரிய மனுஷன், 250 கோடி ரூபா சொத்து இல்லை, இது சம்பளத்தை விட்டுட்டு நமக்காக வந்து எங்களுக்காக வந்து வேலை செய்கிற ஒரு மகான். வருங்காலத்தில் அவர் ஒரு கடவுளை கும்பிடப்படுவார். விஜய். உங்க சின்னம் என்ன முட்டையா? உங்க சின்னம். ஓ, அவர் மூஞ்சி. இதுக்கு யார் காரணம் தெரியுமா? என் மாமா தான். என்னப்பா எல்லாத்துக்கும் மாமனை திட்டுற? என் மாமா தான் இதுக்கும் காரணம். விவசாய சின்னம்னு சொல்லிட்டு அந்த ஆளு மூஞ்சியை வரைஞ்சி வச்சிருக்கான். அப்புறம் இதை பார்த்தா எல்லாருக்கும் ஆசை வருமா வராதா? அதனால தான் சொல்லியிருக்காரு. அவர் மூஞ்சி தான் சின்னம். இங்கே இவர் மூஞ்சி சின்னம், அங்கே அவர் மூஞ்சி சின்னம். வேற எந்த மூஞ்சை காட்டுறது? நியாயம்தான். உங்கள் மூஞ்சை தான் காட்டி ஓட்டு வாங்க முடியும். வேற எந்த மூஞ்சை காட்டுறது? இந்த மூஞ்சியா? என்ன மூஞ்சி? இந்த மூஞ்சி காட்டினா ஓட்டு விழாதா? விழும். இருந்தாலும் இந்த மூஞ்சை காட்ட மாட்டாங்க. அப்போ இந்த மூஞ்சியா? இவருக்கு கன்ஃபார்மாக ஓட்டு விழும். ஆனால் இருந்தாலும் காட்ட மாட்டாங்க. ஐயோ, இவருக்கு தான் நானே ஓட்டு போடுவேன். இவர் நின்னாதான் ஓட்டு, என் ஓட்டு அவருக்கு தான். என்ன மூஞ்சி? ஆனால் இந்த மூஞ்சிலாம் இல்லை, இவர் தான். இதுதான் சின்னம். இவங்களை காட்டினா எங்கேருந்து யார் ஓட்டு போட போகிறாங்க? நின்று பேசினா கூட கவனிக்க மாட்டாங்க. மேடையில் பேசினா போட்டு வீடியோ போட்டு தள்ளுறாங்க. என்ன பண்ணுறது? நோட்டீஸ் பண்ணுங்கள். சின்னம் விஜய் ஐயா மூஞ்சி, இங்கே சீமான் மாமா மூஞ்சி, எல்லாம் மூஞ்சியில் குத்துங்க ஓட்டை. அதாவது அந்த மூஞ்சி சின்னமாக இருக்கும், அதில் குத்துங்க. என்னையா இது? ஓட்டு போடுங்க, சித்தாந்தத்துக்கு ஓட்டு போடுங்க, கொள்கைக்கு ஓட்டு போடுங்க, மூஞ்சிக்கு ஓட்டு போடுங்க. மூஞ்சி தான், மூஞ்சி வச்சு தான் எல்லாம். ஏன்னா மூஞ்சி முக்கியம். இவர் நடித்த பிகில் படத்துல மூஞ்சி அழிஞ்சா என்ன, வெளியே வா, மூஞ்சிலாம் மேட்ரு இல்லை, நீ வெளியே வந்தால் நீ ஒரு அடையாளம். இங்கே அப்படி கிடையாது. மூஞ்சி மட்டும்தான் அடையாளம், வேற ஒன்றும் இல்லை, கொள்கை இல்லை, எதுவும் இல்லை. அங்கிள்னு கத்துவோம், அதுவும் இல்லை, கத்த விட மாட்டாங்க. அங்கிள்னு போட்டால் பெருசாகும்னு நினச்சாரு. நீ ஒரு அடையாளம். தூத்துக்குடி ஸ்னோலினோட அம்மா என்ன அவங்களோட தம்பி, இன்னும் அவங்க பொண்ணுக்கு நான் தாய் மாமன்னு சொன்னாங்க. தங்கச்சி ஸ்னோலினுக்கு ஒரு தாய் மாமனா? அப்போ தாய் மாமன் கிட்ட ஒரு கேள்வி. தாய் மாமனே, உங்கள் அக்கா பொண்ணு யார் ஆட்சியில் சுட்டு கொல்லப்பட்டாங்க? அவர் பேரை சொல்லுங்க. முதல்வரை அங்கிள்னு சொல்கிறீங்களே, இவரை சித்தப்பான்னு சொல்ல வேண்டியது தானே? ஏன் சொல்லலை? ஏன் இவர் பேரை யூஸ் பண்ணல? ஸ்னோலின் பேரை யூஸ் பண்ணுறீங்க. யார் ஆட்சியில் சுட்டு கொல்லப்பட்டாங்க? அவங்க எதனால் சுட்டு கொல்லப்பட்டாங்க? அவரை பற்றி ஒரு வார்த்தை இல்லை. இப்போ யார் கூட அவர் கூட்டணி வச்சிருக்காரு? அவர் பேரை சொல்ல, அந்த கட்சி பேரை சொல்ல என்னமா எழுதி கொடுத்துக்கிறாங்க. சூப்பராக ஸ்னோலின் பேசுகிற தைரியம் இருக்குது. அவங்கள யார் சுட்டு கொன்னா, என்ன ஆச்சு, அந்த ஆட்சி எப்படி இருந்துச்சு, இப்போ அவங்க யார் கூட கூட்டணி வச்சுக்கிறாங்க? அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை கூட வரலைங்க. என்ன ஸ்பீச்சு! எங்கள் மாமாவது பரவாயில்ல, பாசமாக சித்தப்பான்னு ஐயா எடப்பாடியை. இவர் அப்படி கூட பாசப்படல. ஒரு பாசத்தில் சித்தப்பா பெரியப்பா, சின்ன மாமா பெரிய மாமா, அங்கிள், வேற ஏதாவது நீங்களும் சொல்ல வேண்டியதானே? அது எழுதி கொடுக்கலங்க. சும்மா வேற நீங்கள் ஏதாவது கேட்டுனே இருக்கிறீங்க. ஏன் பேசலைன்னா எழுதி கொடுத்தா தானே, எழுதி கொடுக்கத்தான் பேச முடியும். வேற என்ன பண்ணுறது? இப்படி பேசல அவர், இப்படி பேசுகிறாரு. விஜயா இல்லை, விஜய் விஜய். முகத்துக்கு சோப் போடுறேன். எவ்வளோ பெரிய நடிகை, எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, கெரியரோட உச்சத்தில் நட்டு நிற்கிறவர். அவருக்கு தெரியாத எழுத்தாளனா, கவிஞனா, அந்த மாதிரி யாராவது உருப்படியாக ஒரு ஆளை கூட்டி எழுதிருக்கலாம். இதில் ரைமிங் டைலாக் ஒன்று. என்னையா இது டைலாக்கு? இதெல்லாம் ஒரு டைலாக்கா? உங்க விஜய், உங்களுக்கான விஜய், உங்களுக்காக மட்டுமே இருக்கிற விஜய், உங்க கூட நிக்க, உங்களுக்காக நிக்க, உண்மையா நிக்க, உணர்வோட நிக்க, உறுதியா நிக்க, உங்க கூட பேச, உங்களுக்காக பேச, உண்மையா பேச, உணர்வோட பேச, உறுதியா பேச, உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய். என்னன்னு தெரியல, பாட்டுக்கு போட்டி. நீங்க பாடக்கூடிய பாடல் துவங்கும் வார்த்தை ஊ குறியில, ஊ நெடில, ஊ மடில், ஊழ ஆரம்பிக்கிற பாட்டு நீங்க பாடணும். அந்த மாதிரி உண்மையுள்ள, உங்களுக்காக, உறுதியாக, உணர்வோடு, உறவோடு, உரையாடுவேன். அது அது அந்த மாதிரி ஊழ ஆரம்பிக்கிற ஊழ வார்த்தை. ஏன் ஓல ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை போட்டு ஆகா, ஒழுக்கமாக, ஒன்றாக, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஊ ஓ ஆ ஆள் என்ன ஆகுது தெரியல. எவையா எழுதி கொடுத்தா ஊழ வந்து இதனால என்ன? இதனால மக்களுக்கு எதாவது வருதா? இதனால ஏதாவது ஓட்டு விழ போதா? என்னையா இப்போதான் உங்க கவிதை திறனை என் தலைவனை வச்சு காட்டுவீங்களா? பாவல்ல இந்த மனுஷன், குடும்பப்படுத்திக்கிறீங்க. ஊழ வார்த்தை பேசுங்க. முகத்துக்கு சோப் போடுறேன். நீங்கள் என்ன வேணால் பேசுங்கப்பா, அவதூறு பரப்புங்க, அசிங்கப்படுத்துங்க. ஆனால் அவர் கரெக்டாக இருக்கார். அவர் எதுக்கு அரசியலுக்கு வந்தார், எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாருன்னா இதுக்கு தான்.
நான் ஆட்சிக்கு வந்தேன்னா சும்மா அது செய்வேன் இது செய்வேன் நல்லது செய்வேன் உருட்டுவேன் புரட்டுவேன் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. நல்லது அதெல்லாம் கிடையாது. வேற ஏதோ செய்யறதுக்கு வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காருன்னா நல்லது செய்வேன் உருட்டுவேன் புரட்டுவேன் அதெல்லாம் கிடையாது. செய்யறதுக்கு யார் என்ன என்ன செய்யறதுக்கு ஐயா என்ன செய்யறதுன்னு கேட்ட மன்னிச்சிருக்க, வாய் தவறிடுச்சு. நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் இந்த விஜய். ஓ, நல்லதை செய்ய போறாரு. கரெக்டு. நல்லதை செய்ய போறீங்க, செய்யுங்க, நல்லா செய்யுங்க. நல்லதை போட்டு செய்யுங்க, நல்லதை மக்களுக்காக நல்லதை செய்ய போறாரு ஐயா. ஒரு மனுஷன் அரசியலுக்கு வந்தா நீங்க எதை பார்க்கணும்னா, அவர் வந்து அரசியல் தலைவன், அவன் சினிமாக்காரனா அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவர் தொழிலை ஏன் பார்க்குறீங்க? அவரோட எதை பார்க்கணும்னா, அவன் சினிமாக்காரனா நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் தாண்டி, நல்லவனா கெட்டவனா அதையும் தாண்டி, நல்லவனா கெட்டவனாலாம் பார்க்காதீங்க. கரெக்டு. நல்லவன் எதுக்கு அரசியல்? கரெக்டு. நீங்கள் நல்லவனா கெட்டவனா பார்க்காதீங்க, சினிமாக்காரனா பார்க்காதீங்க, நல்லவனா கெட்டவனா பார்க்கவே கூடாது. அதுவும் முக்கியம். அவன் நல்லவனா இருக்கிறதா முக்கியம், அது முக்கியம் இல்லை. எது முக்கியம்? நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் தாண்டி அவன் உண்மையானவனா உண்மையா இருக்கிறது முக்கியமா? உண்மைதான் முக்கியமா? நீ நல்லவனாலாம் இருக்கக்கூடாது, உண்மையா இருக்கணும். கெட்டவனா இருந்தாலும் உண்மையா இருக்கணும். நான் கெட்டது செய்ய போறேன்னு உண்மையை ஒத்துக்கணும். கெட்டவன் ஒத்துப்பான்ல, நல்லவன் ஒத்துக்க மாட்டான். நல்லவன் வந்து உண்மையா இருக்க மாட்டான், கெட்டவன் தான் உண்மையா இருப்பான். நீ நல்லவனா இருந்தாலும் நீ ஒத்துக்க மாட்டேன், கெட்டவனா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கிறது உண்மைத்தன்மைன்னு ஒரு சைடில் வருது. நல்லவன் கெட்டவன் பார்க்கக்கூடாதா, உண்மையா இருக்கான்னு பார்க்கணுமா? சரி, நீங்க என்ன உண்மையா இருந்தீங்க அதை சொல்லுங்க. அப்படி யாரும் கேட்காதீங்க, ஏன்னா அது எழுதி கொடுக்கல. நல்லவன் தான் உண்மையை சொல்ல மாட்டான், கெட்டவன் உண்மையை சொல்ல மாட்டான். உண்மையா இருக்கிறவன் உண்மையை சொல்லுவான். அது யாரு? தெரியாது. என்னடா இதெல்லாம்? ஒரு குட்டி கதையை மாத்துறதுக்கு ஒரு குட்டி கதை. என்ன கதை? சூப்பர் கதை. ஒரு ராஜா இருந்தாராம், தளபதியை செலக்ட் பண்ண 10 பேரை கூட்டாராம். 10 நெல்லை கொடுத்தாங்களாம், இதை போய் செடி ஆக்கிட்டு வாங்கன்னு. 10ல் 9 பேர் செடி ஆக்கிட்டாங்களாம். ஒருத்தர் மட்டும் செடி ஆகலை. தண்ணி ஊற்றி பார்த்தேன், உரம் போட்டு பார்த்தேன், செடி ஆகலை மகாராஜா அப்படின்னு அவர் கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் கொடுத்து, நீ தான் தளபதின்ட்டாரான். ஏன்னா அவர் கொடுத்த நெல், அந்த 10 பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை நெல். அவிச்ச நெல் வளராதுல்ல, எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் வளராது. ராஜாவுக்கு உண்மையாக இருந்திருக்கிறான். தண்ணி ஊற்றி அது வளரலன்னு தெரியுது, அதை கண்டுபிடிக்க வக்கு இல்லை. நீலாம் என்னடா தளபதி, ஒரு ஆள் கொடுத்தா இது ஏன் 10 நாளாக வளரல, தண்ணி ஊற்றியும் வளரலையே அப்படி செக் பண்ணி கண்டுபிடிச்சி அறிவாளியாக இருக்கணும். அறிவாளியாக இருந்து, ராஜா நீங்கள் கொடுத்தது அவிச்ச நெல், அது வளராது, என்னை பைத்தியக்காரன் நினச்சிட்டிங்களா? நான் அறிவாளி தளபதி, நான் அப்படி கிடையாது, நான் அறிவை காட்டணும், உண்மையை காட்டணும். நீ அறிவாளியெல்லாம் இருக்க தேவையில்லை. ராஜா கொடுப்பான், முண்டை மாரி தண்ணி ஊற்றினே இருங்க 10 நாளைக்கு. வளரல, ராஜா வளரலன்னு சொல்லுங்க, உங்களை தளபதினு ஆக்கிடுவான். ராஜா ஒரு முண்டம், இவன் ஒரு முண்டம் பொழுது. கொடுத்த நெல் அவிச்ச நெல் கண்டுபிடிக்க தெரியல, தற்கூரியாக இருந்திருக்கிறான். தற்கூரியாக இருக்கிறது தாங்க முக்கியம். ஏன்னா இது தற்கூரி அப்படின்னு சொல்லாதீங்க. இது வந்து உண்மை வெற்றி கழகம், உண்மையாக மக்களுக்காக உண்மையை சொல்கிற கழகம். கடைசியாக ஒரு ரைமிங் டைலாக், ஃபுல்லாக ரைமிங் தான். அதாவது அந்த 35 நிமிஷமும் ஒன்லி ரைமிங் டைலாக். சிங்கிள் மிங்கிள். வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க, நம்ம வைக்க போற வேட்டா, நம்மளை கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா. டாட்டா.